ஹாய். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் என்ன மாடல் யூஸ் பண்றேன், அதோட பேசிக் டியூட்டோரியல் எப்படின்ட்டு. நான் இன்னைக்கு சொல்றேன். நான் சிங்கர் M2605 மாடல் யூஸ் பண்றேன். அதோட டியூட்டோரியல் நான் சொல்றேன். சைட்ல ஒரு பட்டன் இருக்கும். அத ஆன் பண்ணா மிஷின் ஆன் ஆயிடும். நான் இன்னைக்கு ரொம்ப பேசிக்கா மிஷின்ல என்னென்ன யூஸ் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இங்க ஸ்டிச் லென்த்து, டிசைன்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க வந்து நூல் போட்டுட்டு, மேல 1, 2, 3, 4, 5ன்ட்டு அங்கேயே குடுத்துருப்பாங்க. அதுபடியா நம்ம மேல போட்டா, கீழ வந்து நம்ம வந்து நூல் போட்டுறலாம். போட்டுட்டு அந்த நூல பேக் சைட்ல தள்ளி விட்டுறணும். இது வந்து பாபின். பாபின வந்து அந்த சென்டர்ல வந்து நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு, அத வந்து நம்ம வந்து அந்த நூல வந்து நம்ம பாபின்ல சுத்திட்டு, நம்ம அதில பிரஸ் பண்ணிட்டு ரைட் சைட்ல தள்ளுனா லோட் ஆயிடும். அது லோட் ஆனோனே நம்ம வந்து பாபின நூல் ஃபுல்லா போயிடும். கீழ வந்து நம்ம பிரஸ் பண்ணாலே. நம்ம வேற எதுவும் எஃபோர்ட்ஸ் போட வேண்டாம். அத திருப்பி இந்த சைட் தள்ளிட்டா, நம்ம நார்மலா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாபின்ல கொஞ்சம் நூல் எடுத்து அதில ஸ்லைட்டா ஸ்லிட் தெரியும். அந்த ஸ்லிட்ல விட்டுட்டு, அப்புறம் அந்த அந்த நூல் எடுத்து ஃப்ரண்ட்ல விட்டீங்கன்னா, உள்ள லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் கீழ வந்து ஒரே ஒரு பிரஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நம்ம பேக் ஸ்டிச்க்கு இங்க சைட்ல வந்து ஒரு ஸ்லிட் மாரி குடுத்துருப்பாங்க. அத நம்ம ஸ்லிட் பண்ணா நம்மளுக்கு பேக் ஸ்டிச் வந்து பண்ணலாம். இல்ல எனக்கு ஸ்டிச் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, அந்த சைட்ல ஸ்டிச் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழ நெறைய டிசைன்ஸ் குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அதுக்கேத்த மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, அந்தந்த டிசைன்க்கு ஏத்த மாரி நம்மளுக்கு வந்து ஸ்டிச் ஆயிடும். இது ரொம்ப பேசிக்ஸ். நம்ம போக போக கார்மெண்ட் ஸ்டிச் பண்றப்போ எல்லா வெரைட்டீஸுமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மினியேச்சர்ஸ் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பாய்.